எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அன்புமணி ராமதாஸை டால்பின் அன்புமணி என விமர்சித்து விவசாயிகளின் துயரங்கள் குறித்து அவருக்கு எதுவும் தெரியாது. இனி வருங்காலங்களில் உண்மையினை ஆராய்ந்து அறிக்கை விடுவது இவருக்கு நல்லது, கூட்டணிக்கும் நல்லது என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உழவர்கள் நெஞ்சில் மகிழ்ச்சி பொங்குகிறதா என்ற கேள்வியுடன் ஒரு விளம்பரம் தேடும் உண்மைக்கு புறமான அறிக்கையை வெளியிட்டுள்ள சொந்த கட்சிகள் அடித்து வருத்தப்பட்ட அன்புமணி அவர்கள் பொய்யை தவிர வேறு ஒன்றும் அறியாதவர். பழைய அறிக்கைகளை தொகுத்து ஒன்றும் தெரியாமல், விவரமறியாமல் அன்றாடம் அறிக்கை விடுவது, நகர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு விவசாயத்தின் அருமை பெருமைகள் தெரியாமல், வயல்வெளிகள் நடக்காமல், வயலில் அண்டை விட்டுவது என்னவென்று தெரியாமல், அவர் வீட்டு ஜன்னலிலிருந்து கடற்கரையில் டால்பின்கள் விளையாட்டை கண்டு மகிழ்ந்து அறிக்கை விடுவது, டால்பின் அன்புமணி அவர்களுக்கு விவசாயிகளின் துயர் என்னவென்று ஒன்றும் தெரியாதவர். ஒவ்வொரு முறையும் விவசாய சங்க தலைவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பாராட்டும் போதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல், ஒவ்வொரு முறையும் விவசாய சங்க தலைவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பாராட்டும் போதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல், ஒவ்வொரு முறையும் தான் சேர்ந்திருக்கும் புதிய கூட்டணியின் எஜமானர்களை திருப்திப்படுத்தும் நோக்குடன் வெற்றி அறிக்கை அன்புமணி தனது கூட்டணி விசுவாசத்தை காட்டிட தமிழக மக்களை குழப்பும் விதமாக எடப்பாடியின் ஊதுகுழலாக இருந்து கொண்டு இவரை குறை சொல்வதை நோக்கமாக கொண்டு குழப்பமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் டால்பின் அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சி குறித்து சிறிதும் புரிதல் இல்லாமல் தவறான தகவல்களை சமீப காலங்களில் வெளியிட்டு வருகிறார். அதாவது, ரூபாய் மதிப்பில் 2011-12ஆம் ஆண்டில் ரூபாய் 50,31,026 லட்சமாக இருந்த நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி 2024-25ஆம் ஆண்டில் ரூபாய் 51,86,276 லட்சமாக உயர்ந்துள்ளது. இந்த விவரங்கள் யாவும் இவர் கூட்டணியில் சேர்ந்திருக்கும் ஒன்றிய அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களே என்பது உண்மை. கடந்த 2011 முதல் 2021 வரை நடந்த அதிமுக ஆட்சிகள் தமிழ்நாட்டு விவசாயிகள் இடர்பாடுடனே தங்களது வாழ்க்கையை சிரமத்துடன் நடத்தி வந்தனர். அதிமுக ஆட்சிகள் போராட்ட வாழ்க்கையுடன் அதிக அளவில் விவசாயிகளின் தற்கொலைகளும் நிகழ்ந்தது. இது பற்றி ஒன்றும் தெரியாத வெற்றி அறிக்கை அன்புமணி கடந்த 4 ஆண்டுகளில் இயற்கை பேரிடர்களால் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிற்சிகளில் 13.29 லட்சம் பரப்பளவில் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு ரூபாய் 1,231.53 கோடி நிவாரண தொகையாக 20.84 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2024ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழையினால் பாதிப்பு, 2025 ஜனவரி மாதத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் பாதிப்பு என 2.29 லட்சம் ஏக்கரில் பாதிக்கப்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு ரூபாய் 289.63 கோடி நிவாரணம் வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டது. 2025-26ஆம் ஆண்டில் வடகிழக்கு பருவமழை 2025 தித்வா புயலால் 56,226 ஹெக்டேரில் பாதிக்கப்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு ரூபாய் 111.96 கோடி நிவாரணம் வழங்குவதற்கான ஆணை இன்று பிறப்பிக்கப்பட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரையில் ஏற்பட்ட அனைத்து இயற்கை இடர்பாடுகளுக்கும் திராவிட மாடல் நாயகன் பாதிப்பு ஏற்பட்ட உடனே நேரடியாக களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் துயரத்தினை அறிந்து அவ்வப்பொழுது நடவடிக்கை எடுக்கும் இவ்வரசனை குற்றம் சுமத்துவது சரியல்ல. அதேபோல் அவரின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளவாறு கற்பனையும் ஃபேண்டசியும் கலந்த டால்பின் அன்புமணிக்கு என்னவென்று தெரியாமல் தவறான அறிக்கையினை எழுதி கொடுக்கும் எஜமானர்களை திருப்திப்படுத்துவதுதான் இவருடைய வாடிக்கையாக உள்ளது. இனி வருங்காலங்களில் உண்மையினை ஆராய்ந்து அறிக்கை விடுவது இவருக்கு நல்லது, இவர் வகிக்கும் கூட்டணிக்கும் நல்லது என தெரிவித்துள்ளார்.